அவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி
எது வந்தாலும் ராஜனே சப்பா நாங்கள் அப்பா உண்மை நம்பி மாத்திரம் இருப்போம் அப்பா. ராஜனே சப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா நாங்கள் ஆராதிக்கின்றோம் அப்பா, நாங்கள் ஆர்ப்பரிக்கின்றோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ராஜனே சப்பா உதவி செய்தீரே உமக்கு நன்றி. பலவீனங்கள் இல்ல பலத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியில ராஜனே எங்களை அபிஷேகத்தாலே செய்து கொண்டீரே அப்பா, எங்களை நிரப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜனே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தந்தே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓரி காலவோ ஷண்டரரரரரரரரரரரர ஓரி காலவோ ரே 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 ஓரி காலவோ ஷண்டரரரரரர. ஓ ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஓ பரிசுத்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பரிசுத்தம் செய்தவரே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த இரத்தத்தாலே எங்களை மீட்டவரே உம்மை துதிக்கிறோம். ஓ கரங்களை நல்ல தட்டி ஆண்டவரை துதிங்க. ஒரு நிமிடம் துதிக்கலாம். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. பாவியான இருந்த நம்மளை ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்தால நம்மளை மீட்டெடுத்தார். ஆண்டவரை ஆண்டவரே அப்பா ராஜனே நீர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா நாங்கள் மாலையும் காலையிலும் ராஜனே அப்பா உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. ராஜனே நாங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் எங்களுக்கு பலனாய் இருந்தீரப்பா. நாங்கள் சர்க்கலற்ற நேரம் எங்கள்
நாங்கள் தாளை நிற்கும்போது தேற்றும் கீதமாகும் அப்பா. நாங்கள் உயர போகும்போது அப்பா அது வெற்றி கீதமாய் மாறும் அப்பா. ராஜனே நீர் அப்பா, ராஜனே எங்களை தேற்றி ஆட்டத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்பா எங்க கூட இதுவரைக்கும் நடத்தி நீர் அப்பா, இனிமேலும் நடத்த வல்லவர் அப்பா. உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லப்பா. அப்பா ராஜனே, உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை அப்பா. உங்கள் கரச்சால நாங்கள் அற்புதங்களை பார்த்தோம்ப்பா. நாங்கள் ராஜனே அதை நினைத்து நினைத்து துதிக்க அப்பா ராஜனே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஜெப வேலை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெப வேலையிலும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். Job 42 verse 7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு யோபுவுடைய சரித்திரம் அநேக செய்திகளை கேட்டிருப்போம். யோபுவை போல இந்த உலகத்தில் கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் யாருமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது போல யோபுடைய கஷ்டத்தில் ஒரு 5% கூட நம்ம அனுபவித்திருக்கிற மாட்டோம். ஆமென். அவ்வளவு பாடுகள் வேதனைகள் அடைந்த அனுபவித்த ஒரு மனிதன். இந்த தேவ மனிதனை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். ஆமென். நமக்கு முதல்ல தெரியும், இந்த அதிகாரம் தொடங்கும் போதே அந்த யோபுவை குறித்த சாட்சியோடு தான் வேதமே தொடங்குகிறது. ஆமென். அல்லேலூயா. அவன் உத்தமனாயிருந்தான், அவன் சன்மார்க்கனாயிருந்தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆமென். இப்படி நாம் பல சாட்சிகள் அவனை குறித்த சாட்சியோடு தான் இந்த புக்கை இந்த புத்தகமே தொடங்குகிறது. ஆனால் கடைசியா இங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் யாரை பார்த்து? அந்த எலிப்பாசை பார்த்து சொல்றாரு, எனக்கு உன்மேலும் உன்னுடைய 2 சிநேகிதர்கள் மேல். யார் இந்த 3 பேரு? யோபுவை நலம் விசாரிக்க, துக்கம் விசாரிக்க வந்தது. ஆமென். ஏதோ கேள்விப்பட்டமே உம்மை குறித்து, அதை பார்த்துட்டு போகலாம் என்று அவனுக்கு அந்த துக்கத்தை விசாரிக்க வந்தவர்கள். ஆனால் யோபு இப்படியாய் சொல்லுகிறார் தன்னுடைய புலம்பலில், ஐயோ என்னுடைய வேதனை அதிகமாகத்தான் செய்கிறது. ஆமென். ஏன்னா அவ்வளவு இவர்களுடைய பேச்சு யோபுவை காயப்படுத்தியது, அவனை குற்றப்படுத்தியது. யாருமே 3 பேர்ல ஒருத்தம் கூட யோபுவை பார்த்து சொல்லல, நீ ஆண்டவருக்கு பயப்பட்டு நடந்தியே, ஆண்டவருக்கு நல்லா தானே நடந்த, ஒன்றும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு, கவலைப்படாத, நீ கர்த்தருக்கு நல்ல உண்மையாத்தான் இருந்த, ஒருத்தனும் சொல்லலை. ஆமென். சொன்னதெல்லாம் என்ன? கர்த்தர் நீதிமானை தண்டிப்பார். அப்ப அதனுடைய பொருள் என்ன? நீ நீதிமான் இல்லை. ஆமென். நீ ஆண்டவர் ஒரு தண்டனையை பெற்றிருக்கிறாய் என்றால் நீ நல்லவன் கிடையாது. அதுதான் அந்த சிநேகிதர்கள் சொன்ன ஆறுதலின் வார்த்தைகள். அதனால தான் யோபு சொல்றான், அதை கேட்டுட்டு எனக்கு என்னுடைய வியாகுலங்கள், என்னுடைய துக்கங்கள் என்ன செய்து, நீங்க பேச பேச எனக்கு அதிகமாகத்தான் செய்யுது. ஆமென். அல்லேலூயா.
பாருங்க. அப்போ இதுதான் அவங்க சூழ்நிலை. ஆனால் அந்த மனிதர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமென். அப்ப ஆண்டவர் இங்கு சொல்லுகிற ஒரு சாட்சி, யோபுவை குறித்து சொல்லுகிற சாட்சி அவனுடைய நிதானமான பேச்சு. ஆமென். அப்போ நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு சாட்சியை ஏற்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய பாடுகளின் மத்தியில், நம்முடைய துக்கங்களின் மத்தியில், நாம் வியாகுலப்படுகிற வேளையிலும் கர்த்தரை குறித்த நிதானமான பேச்சு. ஆமென். அப்ப நம்முடைய பேச்சு சரியா இருக்கணும். 1ஆம் அதிகாரத்திலே அங்கு யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? கர்த்தர் யோபு இவைகள் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை. ஆமென். தன்னுடைய நாவினால் பாவம் செய்யவில்லை. அது தொடக்கமாய் இருந்து விட்டது. ஆமென். தொடக்கம் பரவாயில்லை. தொடக்கத்தில் நாமும் அப்படித்தான் இருப்போம். ஆமென். பிரச்சனைகள் நாம் சந்திக்கும் போது முதல்ல நமக்கு என்ன செய்யும்? நல்ல விசுவாசம் இருப்போம், தைரியமாக இருப்போம், ஒன்றும் இல்லை, ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அதன் பிறகுதான் பிரச்சனையே தொடங்குது. ஆமென். பிரச்சனை இன்னும் வீரியம் கூடுது அதுக்கப்புறம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவனுடைய தோலெல்லாம் அழுகுது. இப்போதான் அந்த 3 பேர் வர்றாங்க. யாரு? சிநேகிதர்கள். இவனுங்க வந்ததுக்கு அப்புறம்தான் மனதளவில் யாரு பாதிக்கப்படுறா? யோபு பாதிக்கப்பட்டு வியாகுலப்பட்டு புலம்புகிறான். ஆமென். அவருடைய புலம்பல் எல்லாமே இதற்கு பிறகுதான். எதற்கு பிறகு? சிநேகிதர்கள் வந்த பிறகு. ஆமென். இப்போ பாருங்க, இவ்வளவு பிரச்சனையின் மத்தியில யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சியிடுகிறார். அவனை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. ஆமென். அப்போ முக்கியமான காரியம், நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது, அதுதான் முக்கியம். ஆமென். ஆண்டவர் அதை பார்க்கிறார். பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போதே பிசாசு யோபுவை குறித்து முதல்ல சொல்லல, ஆண்டவர் தான் முதல்ல யோபுவை குறித்து கேட்டார். நீ என்னுடைய தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? அப்ப நல்லா பாருங்க, பிசாசு எப்படி மனுஷனை வஞ்சிக்கலாம் என்று அலைந்து திரிகிறானோ அதற்கு மேலாய் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் மேல் கண் வைத்து காக்கிற தேவன். ஆமென். ஆமென். யோபு கண் வைக்கிறான். ஆனா யோபு கண் வைத்தான் என்பதை யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அப்போ யார் பெருசு? சாத்தான் பெருசா, ஆண்டவர் பெரியவரா? ஆமென். புரிஞ்சா? சாத்தான் யோபு மேல கண்ணு வைக்கிறான். ஆனா யோபு மேல சாத்தான் கண்ணு வைத்து விட்டான் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதனால்தான் அங்க போய் நின்ன உடனே, சாத்தான் போய் நின்ன உடனே, எங்க இருந்தியா வர்ற சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்? நான் பூமி எங்கும் சுற்றி தெரிந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றேன். அப்போ அவன் கொஞ்சம் நக்கலா சொல்றான். ஆண்டவர் அதுக்கு மேல சொல்றாரு, நீ என் தாசன் மேல் கண் வைத்தாயோ? பாருங்க, அப்போ பிசாசு பூமியில தன்னுடைய அதாவது கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் என்ன கண்ணு வைத்தாலும், அவன் எவ்வளவு திட்டத்தை வைத்தாலும், அவன் திட்டம் வைப்பதை கூட அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஆமென். பாருங்க, அதுதான் அந்த ஆண்டவரை குறித்து தான் நம்ம என்ன சொல்றோம்? பிரச்சனை வரும்போது ஆண்டவனுக்கு கண் இல்லைன்னு. அதுதான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அப்போ பிரச்சனைகள் வந்த உடனே ஆண்டவர் மேல நம்ம என்ன செய்யக்கூடாது? நிதானத்தை இழந்து விடக்கூடாது. ஆமென். சில பேர்லாம் சின்ன ஒரு பிரச்சனை வந்தா போதும் அங்க அங்க பொறிஞ்சு தள்ளிடுவாங்க. ஆமென். இப்போ நல்ல எண்ணெய் சூடா இருக்குன்னு வைங்க, அந்த சூடான எண்ணெயில நீங்க அப்பளத்தை போட்ட உடனே என்ன செய்யும்?
பொறிஞ்சி வந்துடும் இல்லையா? அதே போல் தான் சில பேருக்கு அங்கே எப்பவுமே அங்கே எரிகிற அந்த அந்த கொதிக்கிற எண்ணெயை போல தான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்தா போதும் உடனே அங்கே பொறிஞ்சி தள்ளிடுறது. ஆமென். எதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம், எதுக்கு ப்ரேயர் பண்ணுறோம், எதுக்கு ஆண்டவனுக்கு கண்ணில் நாங்கள் போய் என்ன கிடச்சி அங்கே வாயை என்ன செய்கிறது? என்ன ஃப்ரீ தானே, காசு இல்லைல்ல, என்ன வேணாலும் பேசலாம். அங்கே என்ன செய்துடுறது? பேசி விட்டுறது. இது ஆண்டவருக்கு அருவருப்பு. நல்லா கவனிக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்முடைய பிரச்சனையின் மத்தியில், நம்முடைய பாடுகளின் மத்தியில் நாம் பேச்சில் நிதானத்தை இழந்து விடக்கூடாது. ஆமென், ஆமென். ஆண்டவர் யோபுவை குறித்து கடைசியா கொடுக்கிற சாட்சியே அதுதான். முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சொல்லிட்டாங்க, மனைவியே சொல்லிட்டா, ஏயா கர்த்தர் கர்த்தர்னு சாவற, அவரை தூசிச்சுட்டு நீ செத்து தொலை. ஆமென். அந்த அளவுக்கு அங்க என்ன செய்யுது? வேதனை, நெருக்கம், பாடுகள் வந்துடுச்சு. ஆமென். பிள்ளைங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஒரே ஷாட்ல பிள்ளைங்களை இழக்கிறான் யோபு, ஆஸ்திகளை இழக்கிறான், மிருக ஜீவன்களை இழக்கிறான், எல்லாவற்றையும் இழக்கிறான். ஆமென். அப்போ அவ்வளவு நெருக்கடியின் மத்தியிலும் யோபுடைய வாயில் என்ன நிதானமற்ற பேச்சு வரவே இல்லை. ஆமென். அங்கேயும் இடையில வியாகுலம் இருக்கு. சொல்றான், எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இருந்தால் நன்றாய் இருக்கும். ஆமென். ஆண்டவரை எங்கு நான் காண்பேன்? அவர் அந்த இடம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா நான் அவர்கிட்ட பேசணும். ஆமென். எங்கேயுமே வரம்பு மீறல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாகுலம் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனால் அவனே சொல்றான், ஆண்டவருடைய அந்த கோபம் என்னை பற்றி எரிக்கிறது. ஆமென், ஆமென். இது எல்லாம் அவனுக்கு தெரியுது. ஆனால் ஆண்டவர் மேல் குற்றம் சொல்லவில்லை. அந்த பேச்சில் இருக்கிற நிதானம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில், தேவ பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற ஒரு சாட்சி என்னவென்றால், பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்னவா இருக்கணும்? நிதானமாய் இருக்கணும். நிதானத்தோட பேசி பழகணும். ஆமென், அல்லேலூயா. அது நம்முடைய குடும்பத்திலாய் இருக்கட்டும். ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு வாக்குவாதம் வருதுன்னா அங்க ஒட்டனை அங்க போற்றக்கூடாது வார்த்தைகளை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ, ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்தே எனக்கு கஷ்டம்தான். ஆமென். நம்ம வார்த்தைகள் நிதானமாக பேசணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அதை கவனிக்கிறார். நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் எல்லோருக்கும் நம்ம பொதுவாக எல்லா குடும்பத்திலும் கேட்குற ஒரு காரியம்தான் இதெல்லாம். ஆமென். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் வந்த உடனே அங்கே அடிச்சு விட்டுறது. என் அப்பா வீட்டில் நான் இருக்கும்போது, என் அப்பா வீட்டில் இருக்கும்போது நான் அப்படி இருந்தேன், என் அம்மா என்ன அப்படி பார்த்துச்சு, இப்படி பார்த்துச்சு, அப்படி பார்த்துச்சு, இப்படி பார்த்துச்சு. நான் 10 மணி வரை தூங்குவேன், 10 மணிக்கு மேலே தான் நான் எழும்புவேன். என் அம்மா காஃபியோடு வந்து நிற்கும் 10 மணிக்கு. மாமியார் உனக்கு அதே போல் தருவாளா என்ன? மாமியார் தூக்கி போட்டு தான் மிதிப்பா. ஆமென், ஆமென். அது உடனே அங்கே தொடங்கிடும். நான் அங்கே இருக்கும்போது அப்படி இருந்தேன், நான் அங்கே இருக்கும்போது. ஆமாம், எல்லாம் அங்கே ராஜகுமாரத்திங்க தான். இப்போ ஜென்ரேஷனே அப்படி தான். எல்லாம் யார் தான்? ராஜகுமாரத்திங்கன்னு தான் நினைப்பு. ஆமென். வாயின் வார்த்தைகள் நிதானித்து பேசி பழகணும். எந்த பிரச்சனையிலும் சரி, அது நம்முடைய குடும்பத்திலாய் இருக்கட்டும், கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகளாய் இருக்கட்டும். ஆமென். சில பேர் பிள்ளைங்களை சபிப்பாங்க, இந்த பிள்ளை இது சனியம் பிடிச்சது, இது பிறந்ததுல இருந்து தான் எனக்கு பிரச்சனையே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்ன காரணம்? ஏதோ ஒரு சம்பவம், அவ்வளோதான். உடனே நம்ம என்ன செய்துடுறோம்? நிதானத்தை இழந்து பேச தொடங்கிடுறோம். ஆண்டவர் யோபுவின் வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் சொல்லி தருகிற பாடம் அழகா சொல்றாரு. உங்க மேல எனக்கு கோபம் இருக்கு, ஏன் தெரியுமா? என் தாசன் யோபுவை போல நீங்கள் நிதானமாய் பேசல.
ஆமென். அப்போ யோபுவுடைய அந்த நிதானமான பேச்சுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விலை கொடுக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, ஒரு சாதாரண மனிதர்கள் நாம், நம்முடைய வாயிலிருந்து வருகிற அந்த பேச்சுக்கு கூட விலை கொடுக்கிற தெய்வம் என்றால் அது நம்முடைய தெய்வம் மட்டும்தான். ஆமென். என்ன விலை கொடுக்கிறார் தெரியுமா? சொல்றாரு, நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காய் சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். ஆமே. நீங்க எதனால் அப்படி நிதானம் இழந்து பேசுறீங்க? உங்க புத்தியினத்தினால. அப்போ அந்த புத்தி ஈனத்தினால நீங்க பாதிக்கப்படாதபடிக்கு நீங்க உங்களை காத்து கொள்ளணும்னா யோபுவிடம் போங்கள், அவன் என்னிடத்தில் ஜெபிக்கட்டும், அவன் முகத்தை பார்த்து உங்களை நான் விடுவிப்பேன். ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, அந்த சாட்சி எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல யோபுவை கொண்டு நிறுத்துது பாருங்க. ஆமென். என்ன சாட்சி? நிதானமான பேச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். ஆமென். இந்த யோபுவுடைய சிநேகிதர்கள் போல நம்மை உசுப்பி ஏத்துறதுக்கே 3 பேர் வருவான். ஆமென், ஆமென். உனக்கெல்லாம் என்ன கிடைச்சி பாரு, எப்பவும் சர்ச்சுன்னு நடக்கிறிய, எங்களை பாரு, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு என்ன எல்லாம் சொல்லுவான். நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு உடனே தோணிடும். என்ன தோணும்? ஆமாம், சரி இல்லை, இவன் நல்லா தானே இருக்கிறான், நமக்கு தானே இந்த கஷ்டம் வருது, நம்ம பிரச்சனையே தான், நமக்கு மட்டும்தான் கஷ்டம் வருதுன்னு நம்முடைய நிதானத்தை இழந்து விடுகிறோம். அன்பு சகோதரங்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழக்க கூடாத ஒன்றுன்னா அது நிதானம். பேச்சில் நிதானத்தை இழந்து விடாதீங்க. சும்மா தானே பேச்சுக்கு அங்கே காசா பணமா நாங்கள் கொட்டி விடாதீங்க. ஆமென். ஆண்டவரிடமும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி. ஆமென். அப்போ எல்லாவற்றிலும் நம்முடைய அதாவது இக்கட்டுகள் அதிகமாகும் போது, இல்லாவிட்டா நம்முடைய நெருக்கடிகள், மன அழுத்தங்கள் அதிகமாகும் போது, யோபு மன அழுத்தத்தில் தான் இருந்தார். ஆமென். சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு தெரியுமா? மனுஷன் திரும்பி வராத இடத்துக்கு நான் என்ன செய்றேன்? போகிறேன். ஆமென். என்னுடைய நாட்கள் அந்த நெய்கிறவனுடைய அந்த நாடாவை போல வேகமாய் ஓடுகிறது. ஆமென். அந்த தறி நெய்கிறவங்க அந்த கட்டை ஓடும் பாருங்க, நம்ம அந்த தெருவில் போகும்போதே நமக்கு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? டக்கு டக்கு. அது என்ன கேப் இருக்குமா? இருக்காது. அதே போல என்னுடைய நாட்கள் ஓடுது என்று சொல்லுகிறார். அவ்வளவு நெருக்கம். ஆனாலும் ஆண்டவரை குறித்த அந்த நிதானமான அந்த உணர்வு, அதான் சொல்றாருல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னுடைய மாம்சம் அழுகி போனா கூட என் கண்களால் நான் அவரை காண்பேன். ஆமென். நிதானம் இழக்கல்ல. வியாகுலம் உண்டு, பிரச்சனை உண்டு. அவருடைய வார்த்தைகள் கொஞ்சம் அந்த கடினமான வார்த்தைகளாகத்தான் இருக்கு. எனக்கு ஒரு மத்தியஸ்தன், கர்த்தருக்கும் எனக்கும் இடையே ஒருவர் இருந்தால் நன்றாய் இருக்கும். காரணம், நான் காரணம் இல்லாமல் நான் தண்டிக்கப்படுகிறேன். ஆமென். அவருக்கு தெரியுது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அடுத்தவனை காட்டிலும் தன்னுடைய வாழ்க்கை தனக்கு மட்டும்தான் தெளிவாக தெரியும் இல்லையா? நம்ம வாழ்க்கை அடுத்தவங்களை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு தான் தெளிவாக தெரியும். அந்த தைரியத்தில் தான் அவர் சொல்லுகிறார், காரணம் இல்லாமல் நான் தண்டிக்கப்படுகிறேன். ஆனாலும் கர்த்தருக்கு விரோதமாய் அவன் நிதானம் இழந்து பேசவில்லை. ஆமென். அந்த சாட்சி தான் யோபுவை என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் ஒன்றுதான். நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பேச்சில் நிதானத்தை இழந்துவிடக்கூடாது. ஆமென், ஆமென்.
நாம் நிதானத்தை இழந்து விடாமல் தேவ சமூகத்தில் உறுதியாய் நின்றோம் என்றால் நிச்சயமாய் ஒரு நாள் நாம் வியாகுலப்பட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகளில் நிதானம் இழந்து விடாமல் இருந்தோம் என்றால் நிச்சயம் யோபுவை போல நானும் ஒரு நாள் கனம் பெறுவேன். ஆமென். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ஆண்டவருக்கா இவ்வளோ கஷ்டப்படுறேனே, நான் ஆண்டவருக்கா இவ்வளோ ஓடுறேனே, ஆண்டவருக்கா இப்படியெல்லாம் செய்கிறேனே, ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? வேதனைப்படுறீங்களா? வார்த்தையை விட்டு விடாதீங்க. நிதானத்தோடு கர்த்தர் ஒரு நாளை முன் குறித்திருக்கிறார். ஆமென். அந்த நாளை நினைத்து நிதானம் இழக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் காத்துக்கொள்வோம். நிச்சயம் யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தரே ஒரு சாட்சியை கொடுக்கிறார். அதே போல நம்மை குறித்தும் கர்த்தர் சாட்சி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை தருவார். நிதானமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பேச்சுக்கள் எப்போதும் நிதானம் இழந்து விடாமல் காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கண்களை மூடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான வேலைக்காய் நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவரே. யோபுவை குறித்து நீர் சாட்சியிட்ட காரியம் ஆண்டவரே, அவர் தன்னுடைய வேதனையிலும் தன்னுடைய பாடுகளின் மத்தியிலும் தன்னுடைய வியாகுலங்கள் தன்னுடைய இருதயம் விசனப்பட்டாலும் கூட அவர் வார்த்தைகளில் நிதானம் இழந்து விடவில்லை ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் நாங்களும் வார்த்தைகளில் நிதானம் இழந்து விடுகிறோம். இந்த கேட்ட வசனம் போல அந்த வார்த்தையை நாங்கள் நிதானமாய் காத்துக்கொண்டு அப்பா உங்க சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை சாட்சி பெறும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழந்து விடாமல் வார்த்தைகளை காத்து கொள்ளட்டும் அப்பா. கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.